தேவ ஜனங்களாகிய நமக்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனை. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் நாம் எல்லா பக்தியோடும் பரிசுத்த நடக்கையோடும் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம், சண்டை சச்சரவும் இல்லாதபடி அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக, நம்மை ரட்சித்த, நம்மை பாவத்தின் விடுதலை ஆக்கின அந்த இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற காரியம் அது. இந்த அரசியல் அல்ல. இந்த அரசியலை தீர்மானிக்கிறது யார் கையில இருக்குது? எருசலேம் பிள்ளைகளாகிய நம்முடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் இந்த மண்ணிலே நிறைவேற்றப்படுவதற்கு, ஜனங்கள் சந்திக்கப்படுவதற்கு, ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு, கூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்து ரட்சிப்பின் அனுமதி பெற்று பரலோகத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு சாதகமான ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் அமைய வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 அதற்கு மாறான தீமைகள் மாற்றப்படும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவின் பிள்ளைகளாகி நாம் தான் தேசத்திலே என்ன நடைபெற வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்ற. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்றால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த போகின்ற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறும்படி நீங்கள் உங்களை தாழ்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு போராடி ஜெபிப்பீர்கள். நீங்க ஒருமனப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்திற்கு மாறாக எந்த தீமையும் இந்த மண்ணிலே கால் ஊன்றுவதற்கு ஆண்டவரே நீர் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும்